துணிவு படம் ஃபுல்லாக பணம் சம்மந்தமான ஸ்டோரி நகர்றதுனால படத்தோடைய டைட்டிலை பணத்திலே டிசைன் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய டைட்டில் போடும்போதும் நோ கட்ஸ் நோ க்ளோரின்னு காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸில் அஜித் வந்து நோ கட்ஸ் நோ க்ளோரின்னு சொல்லி தான் படத்தையும் முடிப்பாங்க. அஜித் நடித்த 2023 ரிலீஸ் ஆன படம் துணிவு. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. பேங்க்கு ஸ்டார்ட் பண்ணுற நேரத்துலேருந்து பேங்க் க்ளோசிங் டைம் வரைக்குமே இந்த படத்தோடைய கதை வந்து நகரும். 9:30க்கு பேங்க்கில் புதுசாக ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. 10 o'clock பேங்க்கில் கலவரம் நடக்கும். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக 10 o'clock ப்ரோக்ராம் மூலமாக எஃப்எம்மில் டைமை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 10:30க்கு மீடியாவுக்கு தெரிஞ்சிடும். 11 o'clockக்கு நியூஸ் சேனலுக்கு பப்ளிஷ் ஆகிடும். அஜித் பேசுகிறத ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து 11:30க்கு வாய்ஸ் ரெக்கார்டை பப்ளிக்கு கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. 12 o'clockக்கு வந்து பேங்க் ஸ்டாஃபை மிரட்டி வீடியோ அனுப்பியிருப்பாங்க. 12:30க்கு அஜித் வந்து மாஸ்க் போட்டு பேசின வீடியோவை நியூஸ் சேனலில் அனுப்பியிருப்பாரு. அதுக்கப்புறமாட்டி ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். 2:50க்கு கேட்டில் இருக்கிற பாம்பை ரிமூவ் பண்ணி ஏசிக்கு பாம் பிளாஸ்ட் ஆயிரும். 3 o'clockக்கு வந்து அஜித் மாஸ்க் போட்டு பேசின வீடியோடைய ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லி முடிச்சிருப்பாரு. 4 o'clockக்கு ஆரோக்கியராஜ் வந்து போட்டில் எஸ்கேப் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. 4:48க்கு வில்லன் சாகிற மாதிரி நியூஸ் சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பேங்க் டைமுக்குள்ளேயே வில்லனை சாகடிச்சு படத்தை முடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேங்க்கில் கொள்ளையடிக்கிற வில்லன் குரூப் வந்து செலக்ட் பண்ண நாள் பார்த்தோம் அப்படின்னா கவர்னர் வீட்டில் ஃபங்க்ஷனு. ஸோ போலீஸ் வந்து யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக பேங்க்கில் கலவரம் நடக்கிற நியூஸை கமிஷனர்கிட்ட சொல்லும்போது கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் கமிஷனர் வந்து கவர்னர் வீட்டில் ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கமிஷனராக சமுத்திரக்கனி தான் வரப்போகிறாரு அப்படிங்கிறத வில்லன் குரூப் வந்து பிளான் பண்ணும்போதே இந்த ஒரு ஃப்ரேமில் காமிச்சிருப்பாங்க. இதே சீனில் வில்லன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கவர்னர் வீட்டில் இருந்து பேங்குக்கு வரும்போது 1 hour ஆயிரும். ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம பிளானை வந்து சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக கமிஷனர் வந்து கமாண்டாக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் சொல்கிற டைலாக் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் வர்றதுக்கு 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்ஸ்பெக்டர் வந்து வில்லன் குரூப்புக்கு நீங்கள் பேங்குக்கு போனதும் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டரை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த ஒரு ஃப்ரேமில் இவரும் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரும் டீ குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பேங்க்கை பற்றி தான் இந்த படத்தில் வர மெயின் கதையாக இருக்கும். ஸோ பேங்க்கில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டை சுற்றி அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க. அமௌண்ட்டை பேங்குக்குள்ளே இறக்கி வைக்கும் போது அதுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்குக்கான கோல்டு லோன் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக் போர்ஷனை வந்து கிரெடிட் கார்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸாக மீடியாக்காரவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் கிரெடிட் கார்டு பர்சன்டேஜை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏசி வந்து கேட்டில் இருக்கிற பாம் வந்து டம்மி பாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் வெடிச்சிரும். இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக எப்படி வெடிக்கும் அப்படின்னா அஜித் டீம் வந்து அங்கங்கே பாம் விற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று வந்து டம்மி பாமை தூக்கிட்டு ஒரிஜினல் பாம்பும் செட் பண்ணியிருக்கலாம். இந்த பேங்க் ஆரம்பித்து 25 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸாக ஒரு ஷீல்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அது கூட இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா பையை வந்து முகத்தில் மூடி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அந்த பையிலையுமே வந்து 25 வருஷம்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் வில்லன் குரூப்பை வந்து கன் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அப்போ அஜித் சிரிச்சுக்கிட்டே புல்லட்ஸ் எல்லாத்தையும் வந்து கவுண்ட் பண்ணுவார். இந்த சீன் மூலமாக இவருக்கு கன்னை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு ரெஃபரன்ஸாக தான் செகண்ட் ஹாஃபில் கன்னையே வந்து ஏகே வந்து தயாரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால தான் எந்த கன்னில் எவ்வளோ புல்லட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் வில்லன் குரூப்பில் கன் இருக்கிற புல்லட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆயிரும். அப்புறம் தான் அஜித் வந்து ஷூட் பண்ணவே ஆரம்பிப்பார். இந்த சீனில் ஒவ்வொரு டிவி நியூஸ் சேனலையும் ஒவ்வொரு அமௌண்ட்டு சொல்லி மோசடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிவி சேனலோடைய டிஆர்பி ஏற்றணும் அப்படின்னு நினச்சி அதே இது இந்த ஒரு சேனலில் மட்டும்தான் வந்து சேர்மனுக்கே எவ்வளோ ரூபா மோசடி ஆச்சு அப்படிங்கிறது சரியாக தெரியலை அப்படின்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேங்க் சீனில் வந்து ஒரு டார்க் காமெடி நடக்கும். அஜித் எல்லாரையும் லாக் பண்ணியிருப்பாரு. அதில் ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா 2 kids இருக்குது என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 2 சீன்லையுமே வந்து இந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு அஜித் வந்து நானும் அவனை பத்துக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதில் காமெடி பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வில்லனுக்கு மேல் அதிகாரி இருப்பாரு. இவருடைய பேரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு ஃப்ரேமில் போர்டில் முகுந்த் புர்கா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு ஃப்ரேமில் அஜித்தோடைய ஒரிஜினல் டேட்டா பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கடைசியில் இந்த பேங்க்கில் போர்டில் URAK அப்படின்னு சொல்லி அஜித் குமாரோடைய நேமை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கமிஷனர் பேங்க்கில் நடக்கிற கலவரத்துக்கு கமாண்டர்
கமாண்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாரு. இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக கமாண்டர் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத கமிஷனர் கிட்ட மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் காமிச்சிருப்பாங்க. வழக்கம் போல் 10 மணிக்கு பேங்க் ஸ்டார்ட் ஆகும். பேக்ரவுண்டில் எஃப்எம்மில் எம்ஜிஆர் பாட்டு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி ஒரு பாட்டை ப்ளே பண்ணியிருப்பாங்க. பேங்க்கில் கொள்ளையடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு பாட்டு மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அஜித் வந்து ஆண்டனி கிட்ட மட்டும்தான் வந்து பேசுவார். ஏன் ஆண்டனி கிட்ட மட்டும் பேசுகிறாரு அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஆண்டனி மட்டும்தான் இறக்கப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால தான் ஆண்டனி கிட்ட மட்டும் பேசுகிற மாதிரி காமிப்பாங்க. இந்த ஒரு சாங்கில் அஜித் வந்து கன்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த ரூமில் நிறைய கன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் இவரே தயாரித்த கன்னாக கூட இருக்கலாம். ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தான் வந்து ஏசிக்கு அஜித் தெரியுங்கிறது ஆடியன்ஸுக்கு தெரிய வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஏசி வந்து சிசிடிவி கேமராவில் அஜித்தை பார்க்கும்போது ஷாக் கொடுப்பாரு. இந்த ஃப்ரேம் மூலமாக ஏசிக்கு அஜித்துக்கு லிங்க் இருக்குது அப்படின்னு ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. பேங்க்ல கொள்ளையடிக்கிற சீனில் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக ஃபர்ஸ்ட் டைம் அஜித் வந்து கான்ஸ்டபிளான ஆண்டனி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கவனிச்சிங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் அந்த செக்யூரிட்டியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிப்பாங்க. அஜித் வந்து ஒரு ஃபைலை காட்டி பேங்க் சேர்மன் கிட்ட சைன் வாங்குவார். அந்த ஃபைலு திடீர்னு ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆல்ரெடி ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்திருப்பாரு. இதை எங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னா பேங்க்கில் அஜித் வந்து என்ட்ரி ஆகும்போது ஒரு சூர்கேஸோட தான் வந்து என்ட்ரி ஆவார். அந்த சூர்கேஸில் தான் வந்து அந்த ஃபைல் இருக்கிறதையும் பார்க்க முடியும். 10 மணிக்கு பேங்க்கில் கலவரமாக இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பேங்க்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத 1 ஹவர்லேயே நியூஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஃபோனில் பேசுகிறது யார் அப்படின்னு வாய்ஸை வந்து ட்ராக் பண்ணுவாங்க. மைக்கேல் ஜாக்சன் வாய்ஸ் அப்படின்னு தெரிய வரும். அடுத்த சீன்லேயே அஜித் வந்து மைக்கேல் ஜாக்சனுடைய சிக்னேச்சர் ஸ்டெப்பை போடுற மாதிரி காமிப்பாங்க. ஒரு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் வந்து கேலி பண்ணுவார். இதே இது கமிஷனர் வந்து மீடியா பப்ளிக் எல்லாரையும் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அடியே வந்து அந்த லேடி கான்ஸ்டபிள் வந்து கேலி பண்ண அந்த மீடியா ஸ்டாஃபுக்கு தான் பதில் சொல்கிற விதமாக முதல் அடியை அவரை தான் அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் மக்கள் வந்து பில்டிங்கை பெட்ரோல் ஊற்றி கொடுத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ இந்த ஏசி தான் வந்து லைட்டர் மூலமாக தீயை பற்ற வச்சுருப்பாரு. ஸோ 5-6 பேருக்கு தீ விபத்தாயிரும். இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக ப்ரெசண்டில் இவரை பிளான் பண்ணி சாகடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டம்மி பாமை எடுத்து ஒரிஜினல் பாமை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவரும் அதே மாதிரி தீ விபத்தில் சாகிற மாதிரி காமிப்பாங்க. இந்த படத்தில் மெயின் ஸ்டோரியை வந்து பேங்க் டைமான 10 மணிலேருந்து விறுவிறுப்பாக சீனை ஆரம்பித்து டிவி நியூஸில் வில்லன் வந்து இறந்து போகிற மாதிரி 4:50க்கு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. துணிவு படத்தை ஒரு தடவையாவது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் விடாமுயற்சி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். துணிவு படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.